ஒரு ஊர்ல ஒரு குதிரலாயம் ஒண்ணு இருக்கு. அந்த குதிரலாயத்துல இருக்க குதிரைங்கள்லாம் ரொம்ப விலை மதிப்புள்ளது. ஏன்னா ஒவ்வொரு குதிரையும் ரேஸ்ல கலந்துக்கிட்டு வெற்றி பெறக்கூடிய குதிரைங்க. அதனால அந்த குதிரைங்களை ரொம்ப பாதுகாப்பா வளர்க்குறாங்க. டெய்லி அந்த குதிரைங்களுக்கு சத்துள்ள உணவா பழங்கள் காய்கறிகளை தராங்க. லாயத்தையும் சுத்தமா வளர்க்குறாங்க. லாயத்தை சுத்தி நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள்ல குரங்குகள் கூட்டமா வாழ்ந்துட்டு வருது. இந்த குரங்குகளுக்கெல்லாம் தலைவனா ஒரு வயதான குரங்கு இருக்கு. ஒரு நாள் அந்த வயதான குரங்கு மரத்துல இருந்து பார்க்கும்போது லாயத்துக்கு பக்கத்துல மாட்டுத்தொழுவம் இருக்கு. மாட்டுத்தொழுவத்துல இருந்து ஒரு தாத்தா வெளியே வரும்போது காலிடறி வைக்கோல் மேல விழறாரு. இதை பார்த்த வயதான குரங்கு கொஞ்ச நாள் கழிச்சு மத்த குரங்கெல்லாம் கூப்பிட்டு நம்ம காட்டுக்குள்ள போயிடலாங்கன்னு ஜாலியா இருக்குன்னு சொன்னதான் மத்த குரங்கெல்லாம் லாயத்துல குதிரைங்க சாப்பிட்டு வேஸ்ட் பண்ற பழங்கள் காய்கறிகள்லாம் கீழே போடுறாங்க. வெளியே எடுத்துட்டு வந்து அதை நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா தானே இருக்கோம், நாம ஏன் இங்க இருந்து போகணும்னு சொன்னதும் அந்த வயதான குரங்கு இல்ல நம்ம கண்டிப்பா இங்க இருந்து போய்தான் ஆகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே காட்டுக்குள்ள போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாட்டுத்தொழுவத்துல இருந்து அரிக்கான் பிடிச்சிக்கிட்டு வெளியே வர வயதான தாத்தா கீழே வழுக்கி வைக்கோல் மேல விழறாரு. அதனால வைக்கோல்ல நெருப்பு பத்திக்குது. நெருப்பு பக்கத்துல இருக்க லாயத்துக்கும் பரவுது. அதனால அங்க இருக்க குதிரைங்களுக்கு எல்லாம் தீப்புண்ணு ஏற்படுது. இதை சரி பண்றதுக்கு வந்த டாக்டர் இந்த தீப்புண்ணு எல்லாம் சரி பண்ணணும்னா விலங்குகளோட கொழுப்பு கண்டிப்பா தேவைன்னு சொன்னது. அங்க வேலை செய்யறவங்க இங்க நிறைய குரங்குகள் இருக்கு, அதால ஒரு யூஸும் கிடையாது, அதுங்களை கொண்டு அதோட கொழுப்பை எடுத்துட்டு வந்து தடவுனா நம்மளோட குதிரைங்க பொழைச்சிக்குன்னு சொல்லிட்டு குரங்குகளை போய் தேடுறாங்க. குரங்குகள் ஒண்ணு கூட மரத்துல இல்ல. உடனே பக்கத்துல இருக்க மாட்டு தொழுத்துக்கு போய் மாடுங்களை கொண்டு அதோட கொழுப்பை எடுத்துட்டு வந்து குதிரைங்களுக்கு தடவுறாங்க. தீப்பும் சரியாகுது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த செய்தி குரங்குகளுக்கு பரவுது. இந்த குரங்குகள் எல்லாம் வயதான குரங்கு கிட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி நடந்துடுச்சான். அத சொன்னதும் வயதான குரங்கு சொல்லிச்சு, எனக்கு தெரியும், அந்த தாத்தா கீழே விழும்போதே நான் நினைச்சேன் இதுவே இரவு நேரம் வந்தா கையில விளக்கு இருக்கும், அது கீழே விழுந்ததுன்னா நெருப்பு பரவி குதிரைங்களுக்கு தீக்காயம் ஏற்படும். தீக்காயத்துக்கு விலங்குகளோட கொழுப்பு ரொம்ப முக்கியம். அதனால நம்மளை தேடி வருவாங்க, நம்மளை கொன்னு கொழுப்பு எடுக்கலான்னு. அதனாலதான் நான் அங்க இருந்து கிளம்பலான்னு சொன்னதும் மத்த குரங்குலாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. நல்ல வேளை நாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறது உங்களால மட்டும்தான் தாத்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா காட்டுக்குள்ள வாழ்ந்தாங்களாம். இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையான கதைகள் சேனலை. மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.